வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நாடாளுமன்றத்தில் பரபரப்பு கூடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு 4 மணி நேரத்தில் அப்படியே டைம் கிளாக் ஓடிக்கிட்டே இருக்குது. எதற்காக? ஐயா மோடி பேச போகிறார். மோடி என்ன பேச போகிறாரு அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படிங்கிற மாதிரி கிரிராஜ் அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு? நேரு அவர்கள் பட்டியலின மக்களுக்காக பேசவே இல்லை. இந்தியாவில் தான் சிறுபான்மை மக்கள் சூப்பராக இருக்காங்க பாருங்கள், எல்லாம் மசூதி போயிட்டுருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ கூட்டம், நிம்மதியாக போயிட்டுருக்கிறார்கள், 5 வேளை நிம்மதியாக தொழுகிறார்கள். இங்கேயா பாதுகாப்பில்லை அப்படின்னு ஒரு பேச்சு. அதையும் தாண்டி இன்னொரு புதுசாக 5 விஷயங்களை சட்டப்பிரிவுகளை மாற்ற போகிறாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு 5 பிரிவை மாற்ற போகிறாங்க. அது என்னென்ன? 82A மாற்ற போகிறாங்க, 83 மாற்ற போகிறாங்க, 172 மாற்ற போகிறாங்க, 327 கொண்டு வர போகிறாங்க. இப்படியெல்லாம் பண்ண போகிறாங்க. இது எதற்காக? இதனுடைய பின்னணி என்ன? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி பொய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரிராஜ் சொல்கிறாரு. அதையும் தாண்டி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இடமறிச்சிட்டாங்களாம். ஒரு பக்கம் வயநாடுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்ட் எம்பிக்களும் பிரியங்காவும் வெளியே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் போராட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா மோடி அவைக்கு வரல. அவர் கடவுளின் பிரதிநிதி, அதனால் வீட்டில் யோகா பண்ணிகிட்டு இருப்பார் நினைக்கிறோம். யோகா பண்ணி முடிச்சுட்டு ஐயா மேக்கப்லாம் போட்டுட்டு ஒரு 4-5 மணிக்கு வந்துடுவார். வான்னு ஆச்சோக்க பாச்சாக்கேன்னு சொல்லி அதை ஒன்று பேசுவார். அவர் என்ன பேச போகிறார் நாட்டுக்கு தெரியும்ல. அவர் தான் சொல்லிட்டார் கிரிராஜ், இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பாகிஸ்தானை பாருங்கள், கனடாவை பாருங்கள், அங்கே பாருங்கள், ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவும் பார்க்க சொல்கிறாங்களே. இவங்களுடைய அறிவை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவும் என்னங்க ஒரே நாடா? ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இல்லைன்னா ஆமாங்க பாதுகாப்பு இல்லை. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனில் இருக்கவங்க பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் ஒரு பேச்சா? அங்கே இம்ரான்கானை தூக்கி போட்டு பாகிஸ்தானுக்கு அல்லோல கட்டுப்படுகிறது. பாகிஸ்தானும் நம்மளும் ஒன்றா? அதை விட தாண்டி அம்பேத்கருக்கு பெரிய ஒரு சிலை வைக்க போகிறாங்களாம். சிலையுடைய ஹைட் இருக்குல்ல, அந்த ஹைட்டு ஒரு முடிவாயிடுச்சு. ஆனால் மோடி சொன்னாராம், இல்லை இதை விட பெரிய ஹைட்டாக வைங்க, அவர் அவ்வளோ உயரமானவருங்கிறாங்களே. நம்ம சொல்கிறோம் அப்படி ஒரு நிலைமை இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் வைக்கலாமே. அப்போ அம்பேத்கருடைய புகழ் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற 60 அடி இல்லை 500 அடி அவ்வளோ நிப்பாட்டப்படுமா? இதெல்லாம் ஒரு பேச்சா? ஏற்கனவே நீங்கள் சிவாஜி சிலையை திறந்து வச்சிங்க, என்ன ஆகுங்கிறது உலகத்துக்கு தெரியாதா? அப்போ தொடர்ச்சியாக இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பிரதமருடைய பேச்சு வேலைக்கே ஆகாத பேச்சு. எழுதி வச்சுக்கோங்க, பழைய பொய்களை அப்படியே அவிழ்த்து விடுவார். இஸ்லாமியர்களுக்கு தேர்தல் மேடையில் போய் அவர் பேசுகிறது என்ன? இஸ்லாமியர்கள் அதாவது ஒன்றாக இருந்தால் சேஃபாக இருப்போம்னு சொன்னது பிரதமர். எல்லாரும் ஒன்றாக இருக்க சொல்ல, இந்துக்கள் மட்டும் ஒன்றாக இருன்னு. இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை பேசிய உங்கள் தாலியெல்லாம் அறுத்து காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, இடஒதுக்கீடெல்லாம் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட புல்டோசர் எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது யோகிகிட்ட கற்றுக்குவாங்க அப்படின்னு சொன்ன மோடி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பேச போகிறாராம். அதற்கு ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் ஒரே பெரிய ஹைப்பு. ஐயா அதுதான் ஏற்கனவே ஒரு பழைய ரெக்கார்ட் இருக்குல்ல, ஏற்கனவே பேசியிருப்பார், அதே போட வேண்டியதானே. இதுக்கு புதுசாக பேசணும்? நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே பேசியிருப்பார்ல, அதை அப்படியே ரிமைண்ட் பண்ணி போடுங்க, முடிஞ்சு போச்சு கதை. இதையும் தாண்டி இந்த சட்டப்பிரிவு என்னென்னு பார்த்துருவோம். இன்றைக்கி அரசியலமைப்பு திருத்த மசோதா ஒரு புதிய சட்டப்பிரிவு 82A, மக்கள் சபை மற்றும் அனைத்து சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல். நீங்கள் தான் சொல்லுவீங்க, அதான் ஒரே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் முடிஞ்சிச்சேப்பான்னு. அது திங்கக்கிழமை. அதையும் தாண்டி 83 நாடாளுமன்றத்தின் அவைக்களின் காலம். எவ்வளோ காலம்? 172 மாநில சட்டமன்றங்களின் காலம், 327 அரசு சட்டப்பிரிவுகளின் காலம். இதை எல்லாத்தையும் தாண்டி யூனியன் பிரதேசங்களுக்கான மற்றொரு மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல்படுது. என்ன? யூனியன் பிரதேசங்கள் சட்டம் மற்றும் NCT அரசாங்கத்தின் பிரிவு 5 ஒரே நேரத்தில் தேர்தல்களுக்கு திருத்தம். ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் 17வது பிரிவும் திருத்தப்படும். அது திருத்தினாதான் ஜம்மு காஷ்மீர் அதுக்குள்ளே வரும், ஏன்னா அதுக்கு சிறப்பு அந்தஸ்து. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் 82வது பிரிவுக்கு பிறகு மக்களவையில் உள்ள இடங்களின் எண்ணிக்கை மறுசீரமைக்கப்படும். இதான் சிக்கல். என்ன? அப்போ மக்களவையில் உத்தரப்பிரதேசத்துக்கான எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். இவங்க எங்கெங்கே ஜெயிக்கிறாங்களோ அங்கே குஜராத்துக்கு அதிகரிக்கப்படும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 அப்படிங்கிறது குறைக்கப்படும். எத்தனையாக குறைப்பாங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறத பார்த்தா 32, கிட்டத்தட்ட 7 போயிடுது. ஏன் இந்த 7 குறைப்புன்னா, நம்ம மக்கள் தொகை கரெக்டாக பண்ணியிருக்கோம், கம்மியாயிட்டாங்க.
கேரளா குறைக்கப்படுகிறது, கர்நாடகா குறைக்கப்படுகிறது, ஆந்திரா குறைக்கப்படுகிறது, தெலுங்கானா குறைக்கப்படுகிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தா தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. இதில் கர்நாடகத்தை கூட விட்டுருவாங்க, அவங்க ஆளக்கூடிய ஸ்டேட். இன்னொன்று, ஒரு பொது தேர்தலுக்கு பிறகு மக்கள் மன்றத்தின் முதல் அமர்வின் தேதியில் வெளியிடப்படும் போது ஜனாதிபதி இந்த விதியை நடைமுறைக்கு கொண்டு வரலாம். ஓகேவா? அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அரசியலமைப்பு சட்டம் இவங்க மாற்றிருக்காங்கல்ல, அது என்னென்னா 2034. நீங்கள் ஒன்று கணக்கு போடுவீங்க, 2034. இப்போவே ஐயா மோடிக்கு வயசு 74. இப்போவே 74. அப்போ 2034னா இவருடைய வயசு கிட்டத்தட்ட 84 வயசு இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுளுக்கு வயசே இல்லை, ஒருவேளை அவர் 1000 வருஷம் வாழ்வார், 1000 வருஷம் இல்லை, அவர் இறப்பே இல்லை. அப்படிங்கும்போது அவர் ரொம்ப நாள் வாழ்கிறதுக்காக 2034 அவர் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரா? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடுனா பாரத நாடாம். ஒரே தலைவர் ஐயா மோடி, ஒரே கட்சி பிஜேபி, ஒரே கடவுள். அதுதான் பிரச்சனை. ஒரே கடவுள் ராமரா இல்லை கிருஷ்ணரா இல்லை மற்ற தெய்வங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாமா. இப்படி நம்ம இதை பேசிக்கிட்டே போகலாம். அப்போ இவர்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? இந்தியாவை எதை நோக்கி போயிட்டுருக்காங்க? அதையும் தாண்டி பாகிஸ்தானை பாருங்கள், அங்கே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வங்கதேசத்தை பாருங்கள், இந்துக்களை அடிக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனடாவில் பாதுகாப்பில்லை, வங்காளதேசத்தில் பாதுகாப்பில்லை. இப்படி எல்லா இடத்துலையும் பாதுகாப்பில்லை சிறுபான்மை மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் உங்கள் ஊரில் ஒழுங்காக வச்சுருக்கீங்களா? எல்லா ஊர்லேயும் அடித்து விரட்டினா இங்கே தான் வராங்களாம். எங்கே? இப்போ ஜார்க்கண்டில் தங்குறாங்கல்ல, அதே மாதிரி கொல்கத்தாவில் வராங்கல்ல. இங்கே பாருங்கள், எல்லா ஊர்லேருந்தும் அடிபட்ட மக்கள்லாம் இங்கே தான் வராங்க. அப்போ எவ்வளவு சேஃபான கண்ட்ரி இதுன்னு பாருங்கன்னு சொல்கிறார். இவர் உண்மையை மறைச்சிட்டு இப்படி ஒரு பட்டவர்த்தனமான என்ன சொல்லுது? குடியுரிமை சட்டத்தில் என்ன சொல்கிறீங்க? எந்த நாட்டிலிருந்து வேணாலும் இங்கே குடியேறலாம், ஆனால் இஸ்லாமியர்கள் குடியேற முடியாது, அப்படி தானே சொல்கிறீங்க? இப்போ இஸ்லாமியர்கள்ங்கிற சட்டத்தை எது கிடையாது? எல்லா ஊர்லேருந்தும் இங்கே குடியேறலாம். அதாவது இங்கே இருக்க உங்களுக்கு கழிப்பிடம் ஆகட்டும், குடிநீர் ஆகட்டும், சாப்பாடு ஆகட்டும், இதே வசதி செய்து தரல. எல்லாம் ரோட்டில் நிற்கிறான் நிறைய பேர். வெளிநாட்டிலேருந்து இவர் குடியமர்த்து வரான், இங்கே இருக்கவனுக்கே வேலை இல்லை. அப்போ என்ன ஐடியா? வேறு எந்த நாட்டை சேர்ந்தவரும் எடுத்துக்கொள்ளலாம், இலங்கை தமிழர் எடுத்துக்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு அடி தான், ஏன்னா நீங்கள் ஓட்டே போடலை. தமிழகத்துக்கும் அடி, ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களுக்கும் அடி, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அடி. இது எப்படி இஸ்லாமியர்களை பாதுகாப்பதாக வரும்? முத்தலாக்குன்னு சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தரையிடுறீங்களே, இது எப்படி பாதுகாப்பதாக வரும்? நீங்கள் என்ன சொன்னீங்க? சபரிமலை கோயில் பெண்கள்லாம் உள்ளுக்கு வரக்கூடாதுங்க சொன்னீங்களா இல்லையா? ஏன்? ஆகம விதி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மாற்றினா கோர்ட்டே மாற்றினாலும் கோவம் வருதா இல்லையா? இது வரைக்கும் உள்ளே போக முடியல கோர்ட் சொல்லியும். அப்போ இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறைகள்லையும் அவங்க உணவுலையும் எப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்குது? மாட்டு இறைச்சி தடை பண்ணியிருக்காரு இமாச்சல முதலமைச்சர். அப்போ யார் என்ன சாப்பிட்ணுங்கிறது அரசாங்கம் தான் தீர்மானிக்குமா? மக்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? ஜெயலலிதாமா இதே மாதிரி தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஆடு கோழி யாரும் வெட்டக்கூடாது பண்ணாங்க. என்னாச்சு முடிவு என்னாச்சு? அதுக்கப்புறம் மாற்றினாங்களா இல்லையா? மக்களுடைய கொந்தளிப்புக்கு முன்னால் உங்கள் சட்டங்கள் எடுபடாது. இன்றைக்கி மோடி அவர்கள் இன்றைக்கி பிரியங்கா காந்தியோட நேற்றைய பேச்சு பெருசாக வந்துருச்சு. இப்போ என்னாச்சுன்னா மோடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா இன்றைக்கி இப்போ நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், கவுண்டவுன் போட்டுட்ருக்காங்க. இப்போது வந்துவிட்டார் நடக்கிறார். ஏன்னா இந்த ரஜினி படத்துக்கு ட்ரெய்லர் விடுவாங்க, விஜய் படத்துக்கு ட்ரெய்லர் விடுவாங்களா, அந்த மாதிரி இப்போவே அவர் மெதுவாக நடக்கிறது வர்றது போகிறதெல்லாம் போட்டு 4:30 மணிக்கு இந்தியாவே பட்டையை கிளப்ப போகுது. பட்டையை எங்கே கிளப்ப போகுது? அவர் ஏற்கனவே பேசுகிறது தானே பேச போகிறார். அதில் என்ன பட்டையை கிளப்பு? நேரு அவர்களை திட்டுவதையும், இந்திரா காந்தி அம்மையார் பற்றி திட்டுவதையும், சுதந்திர போராட்ட தியாகிகளை திட்டுவதையும், குறிப்பாக சிறுபான்மை மக்களை திட்டுவதையும், காங்கிரஸை திட்டுவதையும் வெளிப்படையாக சொன்னான். இதெல்லாம் வச்சு தான் பேச போகிறார். வேறு ஒன்றும் புதுசாலாம் பேச போகிறதில்ல. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் பிஜேபி தவறிடுச்சான்னா வெளிப்படையாக தெரியுது. ஒரு கோயில் அதனுடைய நடைமுறை, ஒரு மதம் அதனுடைய நடைமுறை, இந்த இதுக்குள்ளே யாரும் தலையிடக்கூடாது. வக்பு வாரியத்தில் கொண்டு போய் நீங்கள் எல்லா மதத்துலையும் சேர்க்கலான்னு சொல்கிறீங்களே. இப்போ பழனி கோயிலையும் நீங்கள் கட்டின ராமர் கோயில் அந்த இடத்துலலாம் போய் இஸ்லாமியர்களையோ கிறிஸ்டியனையோ அவங்க அறங்காவலர்களாக உள்ளே போட முடியுமானா பதிலே இல்லை. உங்கள் நாட்டில் உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய அவர்களுக்கு வழிபாடு வேறு, இந்தியா தானே அவர்களை மட்டும் மதத்தை வைத்து அடையாளம் படுத்துவது எவ்வளோ ஒரு மட்டகரமான செயல். இதை ஒரு பிரைம் மினிஸ்டரே பண்ணுறாரு. அதற்கு பெரும்பான்மைங்கிற ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் சரி? ஒரு காலத்தில் நீங்கள் பாகிஸ்தான் நடக்குதில்ல இராணுவ புரட்சி, நிறையா ஊர் நடக்கும். தென்கொரியாக்கிட்ட நான் இராணுவ புரட்சியில் ஆட்சியை கைப்பற்றினார்னா இராணுவ அதிகாரி சொல்கிறது தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன டெமோக்ரஸியில் ஆகிடுச்சுன்னா ஒரே தலைவர் ஒரு ஆட்சியை பிடிச்சிடுவார்.
அவர் என்னென்னமோ சட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் சர்வாதிகாரியாக மாறிடுவார். இதுதான் இப்போ மோடியுடைய பாணி. மக்கள் ஓட்டு போட்டதுனாலேயே நீங்கள் செய்கிறது எல்லாம் சரிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களே ஒன்று கூடுங்கள்லாம் மறுபடியும் இந்த நாட்டில் ஒரு பெரிய ஏற்கனவே நிறையா பண்ணிட்டீங்க. மதக்கலவரத்தை உண்டாக்கணுங்கிறது தான் ஒட்டுமொத்த என்ன ஒன்று ஜெயிச்சே ஆகணும், அதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயார். அதுதான் மோடியோட வார்த்தை. இன்றைக்கி 4:30-5 மணிக்கு அவர் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, வேலைக்கு ஆகாது, இது ஏற்கனவே தெரிஞ்சது தான். பிரியங்கா காந்தி சொல்கிற மாதிரி தான், ஏற்கனவே நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருந்தீர்கள் என்றால் போன தடவை நீங்கள் மைனாரிட்டி ஆட்சியை நடத்திட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஆடுறது மைனாரிட்டி ஆட்சி. இந்த மைனாரிட்டி ஆட்சியை வச்சுக்கிட்டு திங்கக்கிழமை ஒரே நாடு ஒரே தேர்தலை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறதெல்லாம் ஆணவத்தின் உச்சம். மெஜாரிட்டியே இல்லாத ஒரு அவைக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்கன்னா என்னது? அதாவது இந்திரா காந்தி அம்மா நிறைய ஆட்சியை கவுத்தாங்க. காங்கிரஸ் நிறைய 356 பயன்படுத்தி கலைச்சாங்க. கரெக்ட், வரலாற்று பிழை, கலைச்சாங்க. அந்த 356 நீங்கள் எடுக்கலை. அதையும் தாண்டி நம்ம என்ன கேட்குறோன்னா, அவங்க ஆட்சியை கலைச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு இடத்துல கோவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிப்பூர், இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நிறைய வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மொத்தமாக வாங்கி நீங்கள் அரசு அமைப்பீங்க. அவங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பல காரணங்கள் சொல்லி கலைச்சி மறுபடியும் மக்களை சந்தித்து ஜெயிப்பாங்க. நீங்கள் மக்களை சந்தித்து காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டோ இல்லை வேறு கட்சியோ யாரோ ஒருத்தர் ஒரு சமாஜ்வாதியோ ஒரு கட்சி வரும், அந்த கட்சியில் இருக்கவங்கள மொத்தமாக விலைக்கு வாங்கி நீங்கள் ஒரு அரசு அமைப்பீங்க. எப்படி சரியாக வரும்? கேட்டால் பிஜேபி ஆட்சி அமைந்து விட்டது. எங்கேப்பா அமைஞ்சது? அவங்களாம் வந்துட்டாங்கப்பா, காங்கிரஸில் ஓட்டு போட்டாங்கப்பா, அவங்களாம் நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்கப்பா, முடிஞ்ச கதை. இது எந்த விதத்தில் ஜனநாயகம்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் ஒரு பெரிய தத்துவத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தை வைத்தோ, இன்னொன்று பணம், அதிகாரம், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மக்கள் வாக்களிக்காட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு வேலை பண்ணுவோங்கிற முடிவு வந்துட்டாங்க. எந்த எல்லைக்கு, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கு போனோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கும்போது அந்த அளவை தாண்டி போனீங்கன்னா இயற்கை ஏதோ ஒரு வேலை பண்ணும். சீக்கிரம் அது நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.